ஹலோ வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அதாவது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு 2, 3 விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஏமாந்துருக்கேன். அதில் ஏமாந்ததில் ஒன்று சொல்கிறேன். அதாவது நான் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு வந்துட்டு போகிற ஒரு சூப்பர்வைசரு சும்மா எனக்கு பழக்கம், சின்ன பழக்கம் தான். ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்காரு. ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, ஒரு 500 மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. எனக்கு பைசா வேறு இல்லை, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓனர்கிட்ட போய் வாங்கி ஒரு கடையில் போய் அவருக்கு பைசா போட்டு ஏற்றி விட்றேன். ஒரு அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. திருப்பி அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல. ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன், அவங்க அம்மா எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு எங்கள் மகன் இல்லை அப்படிங்கிறாங்க. கடைசியில் இது என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவங்க ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிறைய இடத்துல இப்போ 1000 கொடு 500 கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பணம் விஷயங்களில் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த பதிவில் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய வீடியோகள்